அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் 2025ஆம் ஆண்டுக்கான டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மாணவர் சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதற்காக இணையவழி விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், அதோட தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அட்மிஷனுக்கு விண்ணப்பிப்பதற்காகவும் அதை பற்றிய முழு தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. www.mkuniversity.ac.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதுதான் மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி அதிகாரப்பூர்வ இணையதளம். இந்த வெப்சைட் ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த மெனுலேயே DDE அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது டைரக்டரேட் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெனு இருக்கு. இந்த மெனுல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி தொலைநிலை கல்வி இயக்ககம் டைரக்டரேட் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் ஓபன் ஆகும். இதுலயே இந்த மெனுலயே ஆன்லைன் அட்மிஷன் அப்படிங்கிற ஒரு மெனு இருக்கு. இந்த மெனுல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகும். மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி டைரக்டரேட் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அட்மிஷன் 2025-26 அந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. இதுல கொஞ்சம் நோட்டிபிகேஷன் போயிட்டு இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட்ல ஒரு நோட்டிபிகேஷன் இருக்கு. லாஸ்ட் டேட் ஃபார் கேலண்டர் இயர் அட்மிஷன் 31/3/2025. program offered in the current calendar year batch. அப்புறம் prospectus 2025 calendar year admission கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல நம்ம இந்த ப்ரோக்ராம் ஆஃபர்ட் பார்ப்போம். என்னென்ன ப்ரோக்ராம் ஆஃபர் பண்றாங்க அப்படின்னு பார்ப்போம். அதாவது மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் தொலைநிலை கல்வி இயக்ககத்தில் மாணவர்களுக்கு டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நோட்டிபிகேஷன் ஓபன் ஆகும். இதுல தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. அட்மிஷன் நோட்டிபிகேஷன் 2025 யூஜி ப்ரோக்ராம்ஸ் கொடுத்திருக்காங்க, பிஜி ப்ரோக்ராம்ஸ் கொடுத்திருக்காங்க. யூஜி ப்ரோக்ராம்ஸ் BA தமிழ், BA ஹிஸ்டரி, BA எக்கனாமிக்ஸ், BA இங்கிலீஷ், BA பொலிட்டிக்கல் சயின்ஸ், BA பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், BA சோசியாலஜி, BA JMC, BBA, BCom, BSc பிசிக்ஸ், BSc கெமிஸ்ட்ரி, BSc பாட்டனி, BSc சுவாலஜி, அந்த மாதிரி ஏகப்பட்ட பேச்சுலர்ஸ் டிகிரி ப்ரோக்ராம்ஸ் வாங்குறாங்க. அதாவது யூஜி கோர்சஸ். பிஜி ப்ரோக்ராம்ஸ் பாத்தீங்கன்னா MA தமிழ், MA ஹிஸ்டரி, MA எக்கனாமிக்ஸ், MA இங்கிலீஷ், MA பொலிட்டிக்கல் சயின்ஸ், MA பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், MA சோசியாலஜி, MBA, MCom, MSc பிசிக்ஸ், MSc கெமிஸ்ட்ரி, MSc பாட்டனி, இந்த மாதிரி பலவிதமான மாஸ்டர் ப்ரோக்ராம்ஸ், பிஜி ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர் பண்றாங்க மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில். சரி, நம்ம இந்த ப்ராஸ்பெக்டஸ் பார்ப்போம். விளக்க குறிப்பீடு. இந்த விளக்க குறிப்பீட்டில் இந்த அட்மிஷன் பத்திய முழு தகவல்களும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். இதுல இந்த தொலைநிலை கல்வி இயக்கம் பற்றிய டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பத்தி முழு தகவல்களுமே கொடுக்கப்பட்டுள்ளது. மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி டைரக்டரேட் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ப்ராஸ்பெக்டஸ் 2025 அந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது. ஃபர்ஸ்ட்ல MK யூனிவர்சிட்டியோட இன்ட்ரோடக்ஷன் கொடுத்திருக்காங்க. அப்புறம் டைரக்டரேட் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கப்பட்டுள்ளது. அப்ஜெக்டிவ்ஸ் கொடுத்திருக்காங்க, ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க, கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. டைரக்டரேட் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி, பல்கலை நகர், மதுரை, தமிழ்நாடு. மொபைல் நம்பர் கொடுக்கப்பட்டுள்ளது. வெப்சைட், இமெயில் ஐடி எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. அப்புறம் ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர்டு கொடுத்திருக்காங்க. ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர்டு வித் எலிஜிபிலிட்டி அண்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொடுக்கப்பட்டுள்ளது. யூஜி ப்ரோக்ராமுக்கு என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர் பண்றாங்க, எலிஜிபிலிட்டி என்ன, ஃபீஸ் டீடைல்ஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. ப்ரோக்ராம்ஸ் நேம் எல்லாமே ஏற்கனவே நம்ம பார்த்ததுதான், அந்த நோட்டிபிகேஷன்ல பார்த்தோம். இதுக்கான எலிஜிபிலிட்டி பேச்சுலர்ஸ் டிகிரி எல்லாமே +2 முடித்திருக்க வேண்டும். அதாவது யூஜி ப்ரோக்ராம்ஸ்க்கு விண்ணப்பிக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக ஹையர் செகண்டரி +2 பாஸ் பண்ணியிருக்க வேண்டும். அப்புறமா ஃபீஸ் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. டியூஷன் ஃபீஸ் எவ்வளவு அப்படிங்கிற விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. அப்புறம் பிஜி ப்ரோக்ராம்ஸ் எலிஜிபிலிட்டி கொடுத்திருக்காங்க. பிஜி ப்ரோக்ராம்ஸ்க்கு எல்லாமே ஏதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட் செய்திருக்க வேண்டும். அப்புறம் பிஜி ப்ரோக்ராமுக்கு ஃபீஸ் டீடைல்ஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் தெளிவாக பார்த்து புரிந்து கொள்ளலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கொடுத்திருக்காங்க. யூஜி ப்ரோக்ராமுக்கு விண்ணப்பிக்கக்கூடியவர்கள் 650 ரூபாய் விண்ணப்ப கட்டணம் செலுத்த வேண்டும். பிஜி ப்ரோக்ராமுக்கு விண்ணப்பிக்கக்கூடியவர்கள் 750 ரூபாய் விண்ணப்ப கட்டணம் செலுத்த வேண்டும். MBA, MCA ப்ரோக்ராமுக்கு விண்ணப்பிப்பவர்கள் 1250 ரூபாய் விண்ணப்ப கட்டணம் செலுத்த வேண்டும். அதர் ஃபீஸ் கொடுத்திருக்காங்க. பர்பஸ், அதாவது போஸ்டல் சார்ஜ் ஃபார் ஆல் கேண்டிடேட்ஸ் 200 ரூபாய். ரெகக்னிஷன் ஃபீஸ் 400 ரூபாய் கொடுக்கப்பட்டுள்ளது. அப்புறம் எக்ஸாமினேஷன் ஸ்கீம் கொடுத்திருக்காங்க. ப்ரோக்ராம் லெவல், இன்டர்னல், எக்ஸ்டர்னல், டோட்டல் மார்க்ஸ் டீடைல்ஸ், அந்த மாதிரி விவரங்கள் எல்லாமே தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சர் கொடுத்திருக்காங்க. யூஜி ப்ரோக்ராம்ஸ், லாங்குவேஜ் விவரங்கள் எல்லாமே தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த ப்ராஸ்பெக்டஸ்ல மாணவர்கள் கண்டிப்பாக ஒரு முறை வாசித்து தெரிந்து கொள்ளுங்கள். அப்புறம் லேர்னர் சப்போர்ட்டர் சென்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. LSC, அதாவது மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி
டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் லேர்னர் சப்போர்ட் சென்டர்ஸ் எங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிற விவரம் இந்த ஃபைல கொடுத்திருக்காங்க. இது மாணவர்களுக்கு மிகவும் உபயோகமானதாக இருக்கும். ஆகவே கண்டிப்பாக இந்த ஃபைல ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கோங்க. கீழே ஏபிசி ஐடி மற்றும் டிஇபி ஐடி கிரியேட் பண்ணுவதற்கான லிங்க் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. அனைத்து பல்கலைக்கழகங்களும் தொலைநிலை கல்வி பயில்வதற்கு விண்ணப்பிக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக ஏபிசி ஐடி மற்றும் டிஇபி ஐடி கிரியேட் செய்திருக்க வேண்டும். யுஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனின் அறிவுரையின்படி அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்களில் அங்கீகரிக்கப்பட்ட கல்வியை பயில்வதற்கு, அதாவது தொலைநிலை கல்வி பயில்வதற்கு கண்டிப்பாக ஏபிசி ஐடி மற்றும் டிஇபி ஐடி கிரியேட் செய்திருக்க வேண்டும். ஏபிசி ஐடி மற்றும் டிஇபி ஐடி கிரியேட் செய்திருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் தொலைநிலை கல்வியகத்தில் அப்ளிகேஷன் விண்ணப்பிக்க முடியும். ஆகவே கண்டிப்பாக ஏபிசி ஐடி மற்றும் டிஇபி ஐடி கிரியேட் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏபிசி ஐடி மற்றும் டிஇபி ஐடி எவ்வாறு கிரியேட் செய்வது என்பதை பற்றி ஏற்கனவே நமது சேனலில் வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது. அந்த வீடியோவோட லிங்கை நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். அதை பார்த்து மாணவர்கள் எவ்வாறு ஏபிசி ஐடி மற்றும் டிஇபி ஐடி கிரியேட் செய்வது என்பதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இதற்காக இணையதளம் வழியாக விண்ணப்பிப்பதற்கு திருப்பி இந்த பேஜ்ல வந்தீங்கன்னா நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஓபன் ஆகும். இதுல மாணவர்கள் அப்ளிகன்ட் ஃபுல் நேம், அப்ளிகன்ட் டேட் ஆஃப் பர்த், அப்ளிகன்ட் இமெயில் ஐடி, அப்புறம் ஒரு பாஸ்வேர்டு ஒன்று கிரியேட் பண்ண வேண்டும். அதாவது லாகின் பண்றதுக்காக ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணி மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பவுமே லாகின் பண்றதுக்காக இந்த பாஸ்வேர்டு யூஸ் ஆகும். அப்புறமா அந்த பாஸ்வேர்டை ரீஎன்டர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி உங்க மொபைல் நம்பர், அப்புறம் மொபைல் நம்பரை ரீஎன்டர் பண்ணி இந்த கேப்சாவை இங்க என்டர் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகும். அதன் பிறகு நீங்க லாகின் பண்ண வேண்டும். லாகின் பண்றதுக்காக இங்க ஆப்ஷன் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த லாகின் ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ரெஜிஸ்டர்ட் இமெயில் ஐடி, அப்புறமா நீங்க கிரியேட் பண்ணிருக்கக்கூடிய பாஸ்வேர்டு, அப்புறம் இந்த கேப்சாவை இங்க என்டர் பண்ணி லாகின் பண்ணீங்கன்னா உங்க டேஷ்போர்டு ஓபன் ஆகும். டேஷ்போர்ட்ல உங்க விண்ணப்ப படிவம் இருக்கும். விண்ணப்ப படிவத்துல கேட்டிருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்து கேட்டிருக்கக்கூடிய சான்றிதழ்கள் எல்லாமே அப்லோடு பண்ண வேண்டும். அதன் பிறகு விண்ணப்ப கட்டணத்தையும் இணையதளம் வழியாக செலுத்தி உங்க விண்ணப்பத்தை சமர்ப்பித்துக் கொள்ளுங்கள். அதன் பிறகு யூனிவர்சிட்டியிலிருந்து தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிவிக்கப்படும். கல்வி உபகரணங்கள் எல்லாமே உங்களுக்கு அஞ்சல் வழியாக அனுப்பி வைக்கப்படும். ஆகவே மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் கல்வி பயில விரும்பும் மாணவர்கள் இவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பித்து அட்மிஷன் பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.